ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த லைக் பட்டன் தட்டாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ என்னோட எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை முதல் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரிவ்யூவை கேளுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கு லைக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா உங்களோட மனசில் என்ன ஓடுது, நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், ரெண்டுமே இணையுதா அப்படின்ற விஷயங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு விஜய பார்வதிக்கும் கனிக்கும் நடந்த விஷயங்களை பற்றி முதல் உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கனி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குற ஒரு 2-3 வாரமாக வந்துட்டு அவங்க சொல்கிற வேலைகள் எல்லாமே வந்துட்டு விஜய பார்வதிக்கு மட்டுமே இருக்கே தவிர, ஏன் அவங்க கண்ணு தெரியவே தெரியாதா? விஜய பார்வதி தவிர்த்து மற்றவங்க யாருமே கண்ணில் புலப்படவே மாட்டாங்களாம். ஏன் கெமி இருக்காங்க, விக்கல் விக்ரம் இருக்கார், கலை இருக்காப்புல, இவங்கெல்லாம் விட்டுட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எப்போ பாரு இந்த விஜய பார்வதியை நோண்டுறதே வேலையை வச்சுட்டு இருந்தா, அந்த பொண்ணு ஏற்கனவே சும்மாவே வந்து ஏதாவது ஒன்று ஏடாக்கூடமாக பேசிட்டே இருக்கும். அந்த பொண்ணை போயிட்டு நீ இப்போ இதை எடுத்துகிட்டு வா, நான் இப்போ அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும், காண்டாகும். அதுவும் என்ன மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதுவும் வந்துட்டு அந்த பொண்ணு எதோ பண்ண மாட்டேன் சொல்லுதோ, பர்சனல் திங்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடமாட்டேன் அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே வேணுகிட்டே பண்ணுறாங்க. இதை ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி இப்போ கேப்டனான பிரவீன், ஸோ கேப்டன் நைட் டாப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரவீன் வந்தால் ஏதோ ஒரு பண்ணுவார் சம்பவம். ஏன்னா நம்ம கனியை பற்றி தெரிஞ்சிருச்சு கேப்டன் அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. விக்கல் சக்கரம் பற்றி யோசித்து பார்த்தாவே வந்துட்டு அவர் இந்த இதுக்கு செட் ஆக மாட்டான்னு தான் தோணுச்சு. ஆனால் பிரவீன் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினச்சேன். வந்தவொடனே சம்பவம் பண்ணாப்புல, வந்தவொடனே ஆர்மி மாதிரி பண்ணுறதும், இது வந்து ஆர்மி கேம்பாக மாறப்போது சொன்னதும், அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் தான் இந்த கேப்டன்ஷிப்புக்கு நான் வந்தேன்னு தெரியலையே, யார் மூஞ்சில் மூச்சுன்னு தெரியல, இந்த பார்வதியை பாடாப்படுத்துகிறா. அதுவும் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்களே, எந்த ஊருக்காரியாக இருப்பா இந்த கிளி கிளிக்கிறா, அந்த மாதிரி அவர் வந்து அந்த கேப்டன்ஷிப் அங்கே பதவி எடுத்துகிட்டு அங்கே போகும்போது கேட்குறாங்க கேள்வி, நொந்து போட்டார். சரிங்களா? இங்கே வந்துட்டு கனி வந்துட்டு இந்த மாதிரி வந்து பர்சனல் திங்ஸை வந்து எடுத்து வைக்கணும், அதுவும் எனக்கு வந்துட்டு விஜய பார்வதி தான் எடுத்து வைக்கணும் அப்படின் போது ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட தான் அந்த நியூஸ் வருது. அப்போயே வந்து ஏன் எப்போவுமே வந்துட்டு அந்த பொண்ணை இது பண்ணுறீங்களே அப்படின்னு அப்போ விட்டார். அதுக்கப்புறம் நீ பண்ணணும், நான் பண்ண முடியாது, இப்படியே மாறி மாறி போச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, சரி செஞ்சு தொலைக்கிறேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துருச்சு. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். செய்யலைனாலும் சொல்கிறீங்க, செஞ்சது வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அவங்க வந்து நான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்து அங்கே முன்னாடி வச்சிட்டேன், இது தப்பான். அதுவும் வந்து அங்கே பெருக்கிற இடமா, அங்கே ட்ரெஸ்ஸை வச்சது தப்பான். என்ன இது அநியாயம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ சாரி கட்டவொடனே எடுத்து வச்சிட்டாங்க, இப்போ தப்பு கிடையாது. அவங்க அதுவும் வந்து கனிலாம் ரொம்ப டூ மச், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கனியை வந்து நிறைய பேர் விஷ பாட்டில் சொல்கிறாங்களே, அதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு இடத்துல பிரவீனுக்கே தெரிஞ்சிருச்சு. அவரே கேட்குறாரு, கனி நீங்கள் ஏன் இந்த பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, இந்த பொண்ணு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும், அப்புறமும் நீங்கள் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணா அப்படி தாங்க சொல்லுவாங்க. அதை இப்போ நான் சூப்பர் டீலக்ஸ் வந்திருக்கேன், நான் ஒரு சம்பவம் பண்ணணுன்னு வந்திருப்பேன்ல, இது என்னோடய கேமுங்க, அவங்க செஞ்சு தான் ஆகணுன்றாங்க. அப்போது நீங்கள் வேணுன்ட்டு தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தேவை வந்துட்டு வேலை கிடையாது, வேலை செய்கிற ஆளை வந்து கடுப்பேற்றணும், காண்டாக்கணும். கடைசியில் யாருக்கு காண்டாச்சு? இதுலேயும் இன்னொரு மேட்ரு இருக்குது. இவங்களை என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க, உருட்டி பார்த்தாங்க, சாரி கேட்கணும், இவங்க சொல்லவே முடியாது. என்ன பண்ணணும்னு பண்ணிக்கணும் போது கடைசியாக வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன். எப்போ பாரு நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடாம போங்க, உங்கள் இஷ்டம், நாங்கள் என்ன எங்களுக்கு வயிறு வலிக்கு போகுது, இல்லை எங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இந்த பொண்ணு விட்டுருணும். இந்த பொண்ணு இதில் தான் மடக்கிடுறாங்க. இந்த பொண்ணு கடைசியாக வந்துட்டு ஐயோ வந்துட்டாங்கப்பா சாப்பாடு விஷயத்தில், உடனே வந்துட்டு சாரி போதுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் பண்ணாங்க, சம்பவம். ராஜாமாத்தான் நாங்கள் பாருங்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்பயே வந்து சொல்கிறாங்க, ராஜமாத்தான்னு சொன்னால் எனக்கு டென்ஷன் ஆகும், கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம கேப்டன் கிட்ட. சார் நான் இனிமேல் சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ராஜமாதா கனின்னு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களாவது ஒரு வாட்டி சொல்லும்போது சைலண்ட்டாக போயிருக்கோம். இவங்க சொல்லாதே எனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு சொன்னதுனால வெளியில் ட்ரிகர் ஆகுதா இதோ இப்போ பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாங்க. தேவையா? சரி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம், இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற விஷயங்கள் ஐயோப்பா இன்றைக்கெலாம் அநியாயம். அதுவும் பிக் பாஸ் வந்துட்டு முடிவு பண்ணிட்டார் போல, கலையரசனை தூக்கி ஆகணும். சரியா? அதுவும் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவரோட பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருந்துச்சு, கலையரசனோட விஷயங்கள். ஆனால் அவ்வளோதான், ஏன்னா கிட்டத்தட்ட 4வது வாரம் வந்துட்டான். இன்னும் வயல்கார்டு என்ட்ரி வேறு வந்து ஸ்பெஷலாக வந்து நின்றுருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல.
ஆனால் வந்து இது போன வாரமே இதுக்கு வந்துட்டு ப்ரொமோ போட்டு விட்டாங்க. அவங்களே ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க பொழுது. சரி கரெக்டான நேரம் பார்த்து நம்ம விடுவோம் அப்படின்ட்டு. இதில் வேறு ஆதிரிக்கு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிரி ஒருவேளை வந்துட்டு சீக்ரெட் ரூமில் வச்சு திரும்ப கொண்டு வந்துருவாங்களோ, ஏன்னா ஆதிரி வெளியே வந்து இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்கலன்னு. ஏமா நேற்று தானே முந்தானே தானே வெளியே போனாங்க, போனாலும் வந்திருக்கணும்ல, ஃபஸ்ட்டு வீடியோ கூட வரலையே அப்படின்றாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னால அதை சொல்கிறாங்க. இப்போ போகும்போது பிக் பாஸ் சொல்லிட்டு போனார்ல, என்ன சொன்னார், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் போக வேண்டிய ஆளே கிடையாதுன்னு சொன்னார்ல, அப்போ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக வந்தாங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்களை வேறு ரொம்ப திட்டி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போனாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து எஃப்ஜே சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது மக்களை வந்து லூஸுன்னு திட்டிருக்காங்க. இது மக்கள்லாம் லூஸு, ஒழுங்காக டிவி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, 24/7 பார்த்துட்டு உட்காந்துட்டு ஓட்டு போட்டால் இவங்களுக்கு நெக்கில் பார்த்தீங்கன்னா அக்கில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ரைட். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலையரசனுக்கு தான் ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி தலையான நம்ம பிரவீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு பிக் பாஸ். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கேப்டனாக இருக்கணும், இல்லை நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி போயிடலாம். சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், ஜாலியாக இருக்கலாம். தலையானிங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவையாக கிடையாது, ஏன்னா உங்களை வந்து நாமினேட் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட விஷயங்களை இன்னொருத்தவங்க கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரிங்க சார் நான் முடிவு பண்ணுறேன் சார், சரி கொடு கலையரசன் சார். அவர் கையெடுத்து கும்பிட்டார், ரொம்ப நன்றிண்ணா அப்பாடா தப்புச்சிட்டா அப்படின்னு. உடனே அங்கேருந்து பிக் பாஸ் யோசிச்சு தான் நீங்கள் முடிவு எடுத்தீங்களா, இல்லை நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா, நீங்கள் யோசிச்சு தானே பண்ணீங்க அப்படின்னு. அப்படியா சார், ஒரு நிமிஷம் சார் அப்படி திரும்பி பார்த்தார். அஜியோ நம்ம ராஜம்பத்தை வந்துட்டோம்னு சொல்லிட்டு சார் நான் அக்காவை சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் யோசிக்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை பிக் பாஸ். என்ன சார் இது, இவர் பார்க்குறோம், இவரை நம்ம கலையரசனை காமிக்கிறாங்க, அவர் தலையை துண்டு போட்டு உக்காண்டார். இதுக்கு மேலே எங்கே கிடைக்க போகுதுன்னு. அதுக்கப்புறமும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்னென்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு போகிறதுக்காக வந்துட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, சூப்பர் டீலக்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நம்ம வாங்குகிறோம், சரி ஓகேன்னு. அங்கே மெஜாரிட்டியாக எப்பயுமே வந்து ஓட்டு அடிப்படையில் இது பண்ணாங்க. அங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதில் வந்து கலையரசன் வின் பண்ணிட்டார். ஓகேடா நம்மளுக்கு தானே கிடச்சிச்சு, யார் இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போகிறான், சபரியும் கலையரசனும் சார். எது சபரியும் கலையரசனா, ஏங்க யோசிச்சு தான் பண்ணுறீங்களா, இது எவ்வளோ பெரிய விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு எல்லோரும் யோசிச்சாங்க. சரி கலையரசன் தான் பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு சபரி எஃப்ஜேனாங்க ஓகேன்ட்டார். ஆஹா அப்பயும் தோணுச்சு, ரைட்ரா அப்போ கலையரசனுக்கு ஆப்பு வைக்கிறது தான் இது ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கார் போல பிக் பாஸு அப்படின்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம போட்டோம், அதில் பார்த்தா கலையரசன் தான் லாஸ்ட்டில் இருக்கார். ஈவன் தோ அவர் வந்துட்டு எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் வரப்போகிற வேறு விஷயம். பட் எல்லோரும் யோசிச்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட கண்டனை கொடுத்து நெகட்டிவ் ஃபேம் வந்தாலும் பரவாயில்லன்னு உருண்டு பரண்டு போயிட்டுருக்காங்க. மனசு எதையுமே கொடுக்காம வந்து கிட்டத்தட்ட 4 வாரத்தை கடக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவருக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு பண்ணிட்டாங்க போல இருக்குது. கடைசியாக அந்த வீக்லி டாஸ்க் ஒன்று வந்துச்சு, சரியான டாஸ்க்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எதையுமே யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா, உள்ளாடைகள் மட்டும் உங்கள் கையில் இருக்கும், மற்றபடி எல்லாத்தையுமே நான் கொடுக்குற பெட்டியில் வச்சு நீங்கள் அமுச்சு விட்றணும் அப்படி மாதிரி சொன்னதுனால எல்லோரும் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு இப்போ தான் மலையாளம் பிக் பாஸில் வந்துட்டு போன வாரம் தான் அந்த டாஸ்க் முடிஞ்சுதான், பயங்கரமான டாஸ்க்காக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வீக்லி டாஸ்க்கெல்லாம் எப்படி ஃபுல் எஃபர்ட் போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டாஸ்க்கு, இந்த வீக்லி டாஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு வெறித்தனமாக விளையாடுவாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம வந்து அழகாக இருக்கின்ற விஷயங்களை காட்டணுன்றது ரொம்ப மும்முரம். இன்ஃபேக்ட் திவாகர் உட்பட அப்படின்போது எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போயிட்டால் வெறும் யூனிஃபார்ம் போட்டு சுற்றிட்டு இருக்கணுமா, சோப்பு சீப்பு பல் வலுக்கிற பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எதுவுமே கிடையாதான். என்னையா சொல்கிறீங்க எப்படின்னா எல்லோரும் இங்கே வந்து பதறி போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதி காமிக்கிறேங்க, அப்பா நிம்மதியான வாழ்க்கை இல்லை, ஆரோக்கியக்கு சொல்லுவாங்களே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இந்தம்மா டெய்லி பல் வளர்க்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, சோப்பு தேவையில்லை, ஜாலியாக இருக்க போகிறேன்றாங்க. என்ன இதுன்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து இந்த வீக்லி டாஸ்க்கில் பெருசாக சம்பவம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே இப்போ பார்வதி பற்றினா மற்ற டாஸ்க்லாம் வச்சு செய்வாங்க, மற்றவங்களாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. இதில் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான்டா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அப்போ இந்த வீக்லி டாஸ்க்கில் இவங்க மொக்க பண்ண போகிறாங்க. மற்றவங்களும் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வெறித்தனமாக விளையாடுவாங்க தோணுது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் வந்துட்டு பெருசாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக வந்துட்டு பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு ஆனால் கணிக்கு மட்டும் பிக் பாஸ் வந்து திடீர்னு பார்த்தா போன வாரம் அவங்க தலையாக இருந்ததுனால அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அந்த ஸ்கியூ போர்டு அதில் வந்து அவங்க எங்கே நிற்கணுமோ அவங்க அவங்க நின்றுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கனி வந்துட்டு ஒரு இதுவாட்டி வின் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு இந்த இப்படி பண்ணுறாங்களே அது உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு மட்டும் இரிட்டேட்டாகவே பார்க்கும்போதெல்லாம் தோணுது, உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா? இல்லைங்க எனக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்களேன்.
ஏன்னா எனக்கு பார்க்கும்போதெல்லாம் காண்டாகுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல். அதே மாதிரி இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.